நம்ம சில பேரை நம்பி ஏமாந்துருக்கலாம், சில பேரை நம்பாமலும் ஏமாந்துருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம ஏமாந்து இருப்போம். இந்த ஒரு வீடியோவில் எப்படி ஏமாறாமல் இருக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது அறிவுக்கடல். நான் உங்கள் ஆர்கே. காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அருவியில் குளிக்கிறத வழக்கமாக கொண்டு இருந்தார் ஒரு துறவி. அப்படி அவர் போகும்போது அன்னைக்கு அருவிக்கரையில் ஒரு இளைஞன் உட்காந்துருந்தான். அவன் ரொம்பவே சோகமாக அழுதுகிட்டு இருந்தான். அதை கவனித்த அந்த துறவியும் இவனை இப்படியே விட்டுட்டு போனால் ஏதாச்சும் தவறான முடிவு எடுத்துருவான், இவனுக்கு ஏதாச்சும் நம்ம உதவி செய்யணும்னு அவர் பக்கத்தில் போய் நின்னார். எதுவும் பேசாமல் அந்த இளைஞனையே அந்த துறவி ஊத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இதை கவனித்த அந்த இளைஞனுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இவர் நம்மள்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாரு, நம்ம ஏன் அழுகுறோம்னு கேட்கவும் மாட்டேங்கிறாருன்னு நினச்ச இளைஞனும் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தான். துறவியே, நீங்கள் வந்த வேலையை பார்க்காம எதுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டான். துறவியும், தம்பி, நான் உன்கிட்ட பேசலை, நான் உன்னை தொந்தரவும் செய்யலை. என்னை போலவே இங்கே இருக்கிற விலங்குகளும் பறவைகளும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் பார்க்குறதுல மட்டும் உனக்கு என்னப்பா கஷ்டம்னு கேட்டார். துறவியை கோவத்தோடு பார்த்த இளைஞன், எனக்கு கஷ்டம்தான், இந்த உலகமே கஷ்டம். என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் கூட பழகினவங்க எல்லாரும் என்னை ஏமாற்ற தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் அழுவ ஆரம்பித்தான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த துறவியும் ஒன்றும் பேசாமல் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தார். அவனை நிப்பாட்டணும்னு அவர் முயற்சி பண்ணலை. அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்தான். இளைஞனும் நம்ம அழுதுகிட்டு இருக்கோம், ஏன் இவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாருன்னு மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பித்தான். அழுவையை நிப்பாட்டிட்டு இந்த துறவிக்கிட்ட கேட்டான், ஏங்க, உங்களுக்கு மனசில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா? நான் ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்கேன், என்னை நிப்பாட்டாமல் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மனிதாபிமானமே இல்லாத நீங்கள் எப்படி துறவியானீங்கன்னு கேட்டான். துறவியும், இங்கே பாருப்பா, நான் உனக்கு வந்தப்பையே சமாதானம் சொல்லியிருக்க முடியும். அப்படி சொல்லியிருந்தா அப்பயே உன்னோட மனசு சமாதானமாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தான் அது. மறுவாட்டியும் இதே வாழ்க்கைக்குள்ளே தான் நீ போவ. அதே மக்கள், அதே ஏமாற்றம், அதே அழுகை, மறுவாட்டியும் நீ அழுவதான் போகிறேன்னு சொன்னார். அதுக்கு பதிலாக நான் சில விஷயங்களை சொல்கிறேன். அந்த மூலியமாக என்னை யாராலும் ஏமாற்ற முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்க, பிரச்சனைகளை எல்லோரும் கேட்பாங்க, ஆனால் சமாதானமும் அதற்கான வழியும் சில மனிதர்கள் தான் கொடுப்பாங்கன்னு சொன்னார். அந்த இளைஞனும், ஐயா, நான் யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கனோ அந்த மனிதர்கள் தான் என்னை அதிகமாக ஏமாத்துறாங்க. அவங்களால தான் நான் அதிகமாக துக்கப்படுறேன். சில சமயம் உங்களை போல் துறவியாக இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம்னு யோசிச்சுருக்கேங்க ஐயான்னு சொன்னான். அதுக்கு அந்த துறவி, தம்பி, துறவியாக இருந்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கலான்னு யார் சொன்னது? உனக்குனாச்சும் 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். ஆனால் துறவியாக இருந்து பாரு, அது கூட சில சமயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாசகம் கொடுத்தா தான் சாப்பிட்லாம், இல்லாட்டினா அன்னைக்கு பட்னி தான்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தரையில் தான் படுத்து தூங்கணும், ஒரே துணியை தான் துவைச்சி போட்டுக்கணும், நீயும் வேணா சன்னியாசி ஆகிடு அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் போல் உங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்மளோட சேர்ந்தவங்க நம்மளை ஏமாற்றாமல், நம்மள்கிட்ட பொய் சொல்லாமல் நல்லபடியாக இருந்தால் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு அந்த இளைஞன் சொன்னான். வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டால் உன்னை யாராலையும் ஏமாற்ற முடியாது. அதில் முதலாவது விஷயம், யாரோட மனசு ரொம்ப இறக்கப்பட்டும் அடுத்தவங்க கஷ்டத்தை தாங்கி கொள்ளாமல் இருக்கோ அவங்க தான் சீக்கிரமாக ஏமாற்றப்படுறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட யார் வேணாலும் வந்து தங்களோட கஷ்டத்தை சொல்லி சீக்கிரமாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. யாருக்கு தெரியும் அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு? அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வரும் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம். அதனால் உன்னோட இலகின மனசை பெரும்பாலும் அடுத்தவங்கள்ட்ட காமிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. ரெண்டாவதாக, யார் மேலேயும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வைக்காத. 2 நாள் பழகிட்டு 3ஆவது நாள் சுயரூபத்தை காட்டுற உலகம் இது. உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அந்த உறவையும் நட்பையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போக கொஞ்சம் நேரம் வேணும். அந்த நேரம் கிடைக்கும்போது எவங்க நல்லவங்க எவங்க கெட்டவங்கன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒருத்தவங்க மேலே எடுத்த எடுப்பிலே அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறது கஷ்டத்து மட்டும் இல்லை, ஆபத்தான விஷயமும் கூட. 3ஆவதாக, சில மனிதர்களை பற்றி நீ புரிஞ்சுக்கணும். சில பேர் உனக்கு முன்னாடி நீ ரொம்ப நல்லவன், உன்னை போல் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீயும் இவங்க எவ்வளோ நல்லவங்க, நம்ம மேலே எவ்வளோது அன்பு வச்சுருக்காங்கன்னு நினைக்க தோணும். ஆனால் அவங்களோட நினப்பெல்லாம் வேறு மாதிரியாக இருக்கும்.
உன்னை புகழ்ந்து பாடி உன்கிட்ட இருக்கிறத அபகரிக்கிறதுக்கு நினைப்பாங்க. இதுலேருந்து தப்பிக்கணும்னா நீ அடுத்தவங்க முன்னாடி காசு பணம் இருக்கிறத காமிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. நீ எவ்வளவு தான் அடுத்த மனிதர்களுக்கு உதவுனாலும் பார்க்குறதுக்கு கண்டிப்பான மனிதராக தோற்றமளிக்கணும். அப்படி இருந்தால் தான் இதை போல் பொய்யான மனிதர்கள் உன்னோட பக்கத்தில் வர மாட்டாங்க. இவனுக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு உன்னை விட்டு ஒதுக்கி போக நினைப்பாங்க. அடுத்ததாக நீ யாருக்கு உதவி பண்ணாலும் அந்த உதவிக்கு அவங்க தகுதியானவங்களான்னு யோசிக்கணும். கடன் கொடுத்து உதவி பண்ணால் கூட அந்த காசு திருப்பி வருமானு யோசிக்கணும். காசு போனாலும் பரவாயில்ல, அதனால் வேறு ஏதாச்சும் பிரச்சனை வருமானு யோசிக்கணும். இதனால் நம்மளோட நிம்மதி கெட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பான்னு நம்மளால் தீர்மானிக்க முடியாது. சில மனிதர்கள் தேவைப்படும் போது காலை பிடிப்பாங்க, தேவையில்லாதப்ப கழுத்தை கூட பிடிக்க தயங்க மாட்டாங்க. அடுத்ததாக பணம். இது இருக்கிற ஆண்டி கூட அரசன் ஆவான், இது இல்லாத அரசன் கூட ஆண்டி ஆவான். பணம் எல்லாத்தையும் செய்யும். நம்ம எதிர்பார்த்ததையும் செய்யும், எதிர்பார்க்காததையும் செய்யும். முடிஞ்சளவு அது இருக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்க. அது எவ்வளவு இருந்தாலும் சரிதான். அப்படி பண்ணும்போது கெட்ட எண்ணங்களிலிருந்தும் கெட்ட செயல்களிலிருந்தும் நம்ம தப்பிக்கலாம். ஏன்னா அது எதையும் செய்யறது இல்லை, எதையும் செய்ய வைக்கிற சக்தியும் அதுக்கு இருக்குது. அடுத்ததாக நீ அடுத்தவங்கள்ட்ட மனசு விட்டு பேசுகிறத முதல்ல நிறுத்து. இதனால் உன்னோட பலம் எது பலவீனம் எதுன்னு அவங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். உன்னோட பலவீனத்தை பயன்படுத்தி அவங்க உன்னை சீக்கிரமாகவே ஏமாத்திடுவாங்க. அப்படி அவங்க ஏமாத்துறதுக்கு நீயும் ஒரு காரணமாக இருந்துடாத. தனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அடுத்தவங்கள பற்றி யோசிக்காத மனிதர்கள் எந்த காலகட்டத்திலையும் இருக்க தான் செய்வாங்க. இது மாதிரி ஆட்கள்டேருந்து தப்பிக்கணும்னா நம்ம தான் நம்மளை கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தவங்கள்ட்ட ஏமாறாமலும் விழிப்போடு இருக்கணும். இப்படி நம்ம எவ்வளவு தான் கவனமாக இருந்தாலும் ஆணைக்கும் அடி சறுக்குங்கிறது போல் நம்ம வாழ்க்கையிலும் சில சறுக்கல்கள் இருக்க தான் செய்யும். இப்படி நம்மளையும் மீறி சில பேர்கிட்ட ஏமாந்தாலும் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு யோசிக்கணும். ஏமாத்தினது அவங்க தப்புன்னா ஏமாறுறது நம்ம தப்புன்னு தான் சொல்லணும். அப்படி ஏமாற்றப்பட்டால் மனசு உடைஞ்சி போகாமல் இன்னும் கவனமாக இருந்து வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி செல்லணும் அப்படின்னு சொன்ன துறவி அவனுக்கு நல்லபடியாக புத்திமதியை சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சார். துறவி சொன்னது போலையும் நான் முன்னாடியே சொன்னது போலையும் ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க, ஏமாறுறவங்களும் இருப்பாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளும் ஏமாந்து தான் இருப்போம். நம்ம எவ்வளவு தான் கவனமாக இருந்தாலும் சில பேர் நயவஞ்சகமாக பேசி நம்மளை சீக்கிரமே ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அது காசு பணமாக இருந்தாலும் சரி, நம்மளோட உழைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற வேறு எது பொருட்களாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் அனுபவம் இருந்தால் என்னோட தாராளமாக பகிர்ந்துக்கலாம். நான் உங்கள் ஆர்கே. இது அறிவுக்கடல். நன்றி.